வாழ்க்கையினுடைய விசுவாசத்தை ஊன்ற கட்டும். இனி இனி அந்த விசுவாசத்துல உங்களுக்கு தடுமாற்றம் வரவே வராது. எஸ், தலை மேல கைய வச்சு எனக்கு அந்த வார்த்தை நடக்கணும். எங்க ஊழியக்காரர் மூலமா நீங்க பேசுனீங்க இல்லப்பா, பாஸ்டர் மூலமா நீங்க இன்னைக்கு பேசுனீங்க இல்லப்பா, எனக்கு தான் அந்த வார்த்தை, எனக்கு தான் அந்த வார்த்தை. இது வரைக்கும் எத்தனையோ அற்புதத்தை என் கண்ணால பார்த்துட்டேன், எத்தனையோ மிராக்களை என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன், எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடந்ததை நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன். அதெல்லாம் என் விசுவாச அளவை வளர்த்திருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த 100 days ஜெபத்துல, இந்த 55வது நாளில் எனக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யணும், என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணும். இதுவரைக்கும் நான் உங்களை நம்பினதை விட இனி என்ன நடந்தாலும் உங்களை மறுதலிக்காதபடி, ஒரு எதிர்மறையான எண்ணம் வராதபடி, சாகிற வரைக்கும் இந்த ஃபெய்த்ல நான் வளரக்கூடியது போல ஒரு அற்புதத்தை செய்யணும். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து உங்க விசுவாச அளவை இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா? நடக்கட்டும், நடக்கட்டும். ஏசப்பா, இனி குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஜனத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதத்தை செஞ்சு என் பிள்ளையினுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. இந்த கடனிலிருந்து வெளியே வர முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, என் பிள்ளைய நீங்க வெளியே கொண்டு வந்து, ஓ ஹல்லேலூயா, அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா, பெருக பண்ணுங்கப்பா. அந்த திருமண தடைகளை மாற்றி ராஜா வீட்டு கல்யாணம் போல அந்த திருமணம் நடந்து எங்க பிள்ளையினுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறதற்கு வாங்கப்பா. அந்த சரீரத்துல ஒரு அற்புதத்தை கொடுத்து ஒரு மிராக்கிளை நீங்க செஞ்சு ராம் தபா நக தர போரா, இப்போ ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்க மகிமை கடந்து போய், உங்க வல்லமை கடந்து போய் சரீரத்துல ஒரு பலத்தை கொடுத்து விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Amen. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்.